வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருக வெள்ளிக்கிழமை நாளில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு 5 மண்பானை வாங்கிக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸில் அந்த குல்ஃபியெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்ன மண்பானை தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நான் மண்பாத்திர கடையில் வாங்கினேன். நான் 5 பானை வாங்கியிருக்கேன். இதில் 1ல் கல்லுப்பு, 1ல் ஃபுல்லாக சர்க்கரை, 1ல் ஃபுல்லாக இந்த மாதிரி காயின்ஸ் வந்து பரப்பி வச்சுருக்கேன். ஒரு இதில் ஃபுல்லாக அரிசி, ஒரு இதில் ஃபுல்லாக துவரம்பருப்பு. இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக இந்த பானை ஃபுல்லாக நிறச்சி வச்சு அந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே அன்னபூரணி அம்மன் விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சுக்கலாம். அன்னபூரணி அம்மன் விக்கிரகம்ல கையில் வச்சுருக்கிற அந்த கரண்டியில் நம்ம அரிசியை வந்து போட்டுறணும். நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இந்த சைடு நம்ம வந்து ஒரு கண்ணாடியை வச்சுக்கணும். கண்ணாடியில் இந்த மாதிரி பிரதிபலிக்கிறப்போ நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது விளக்கேற்றுற ஒளியும் இந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா பானை, இதெல்லாம் வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி கண்ணாடியை பார்த்து வச்சுக்கணும் அப்படின்னு வந்து